பிரைஸ் தி லார்ட் சில்ட்ரன், வெல்கம் டு மிஷனரி ஸ்டோரி டைம். கடந்த 5 நாட்களாக நீங்கள் தொடர்ந்து விபிஎஸ்க்கு வந்து கொண்டிருக்கிறீங்க. மிஷனரி சரித்திரத்தையும் பாடல்களையும் அப்புறம் டான்ஸு ஸ்கிட்டு எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்களும் உங்களோடு சேர்ந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ நம்ம இப்போ மிஷனரி ஏமி கார்மைக்கல் அவரை பற்றி தான் பார்த்துட்ருக்குறோம் இல்லையா? அவர்கள் இந்தியாவுக்கு வந்து எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு ஊழியத்தை செஞ்சாங்க, பல எதிர்ப்புகள் மத்தியில் ஆண்டவருடைய பணியை விடாமல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகே, இன்னைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக ஏமி கார்மைக்கல் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத சம்பவம் நடந்துச்சு. என்னன்னா, அவர் ஏமி அம்மா இருந்த நாட்களில் செம்புலிங்கம் அப்படிங்கிற ஒரு மனிதன் இருந்தான். அவன் எப்படிப்பட்டவனா இருந்தான் தெரியுமா? முரடன். அது மாத்திரம் இல்லை, அவனுடைய தொழிலே திருடுறது தான், திருட்டு தொழில். அவனை பார்த்து நிறைய பேர் பயப்படுவாங்க. ஆனா நல்லதுதான் செய்வான், திருடுவான், மக்களுக்கு நல்லது செய்வான், அப்படியே தன்னை ஒரு வீரனா காட்டிக்குவான். ஆனா போலீஸாரெல்லாம் என்ன செய்வாங்க? அவன் கொலை செய்யணும், அவனை பிடிச்சி ஜெயிலில் போடணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா ஒரு குற்றவாளியா, கொலை குற்றவாளியாக அவன் மேல நிறைய கேஸ் எல்லாம் இருந்துச்சு. இப்படி இருக்கும் பொழுதுதான் அவனுக்கு அவன் வாழ்ந்த நாட்கள்ல இந்த ஏமி அம்மாவை பத்தி நிறைய கேள்விப்பட்டான். அப்ப அவங்கள போய் சந்திச்சு மிரட்டனா அவங்க கிட்ட இருந்து என்ன கிடைக்கும்? நிறைய பொருள் கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறான்? தந்திரமா ஏமி அம்மா நரைக்காட்டு பகுதிகளில் அவங்க ஓய்வு எடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்படியே நாட்கள் செல்ல செல்ல இப்போ 1920 அவங்க ரொம்ப முதிர் வயது கிட்ட நெருங்கிருச்சு. ஸோ அந்த நாட்களில் அவன் போய் சந்திக்கிறான். அப்படியே ஒளிஞ்சிருந்து பார்க்குறான். அம்மா ஆலயத்திலேருந்து ஜெபம் பண்ணிட்டு அப்படியே இந்த தோட்டத்தின் வழியாக நடந்து வராங்க அந்த காட்டு பகுதிகளில். அப்போ அவன் சந்திக்கிறான். கையில் துப்பாக்கியெல்லாம் வச்சுருக்கான். போய் அம்மா முன்னாடி போய் என்ன செய்கிறான்? நிற்கிறான். என்ன உடனே அவன் ஏதாவது அம்மாவை எதிர்த்து நிற்கிறான். ஆனால் அம்மாவுடைய முகத்தை பார்த்த உடனே அந்த செம்புலிங்கம் அவன் மனசு அப்படியே மாறுது. என்ன செய்கிறான்? அவன் துப்பாக்கி கீழே இறக்கி அம்மாவனுடைய ஏமி அம்மாவனுடைய அன்பு முகத்தை பார்த்த உடனே அவன் டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுறான். உடனே அம்மா பாசத்தோடு கேட்குறாங்க, உனக்கு என்ன வேணும்? உன்னை நான் செம்புலிங்கம் அப்படிங்கிறது கேள்விப்பட்ட உடனே, உன்னை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், உனக்காக நான் நிறைய ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், நீ மனம் திரும்பு, இந்த இப்படிப்பட்டதான முரட்டுத்தனங்களையும் உன்னுடைய இந்த குற்றங்களை எல்லாம் நீ விட்டுட்டு நீ போலீஸ்ல சரணடைஞ்சிரு, ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளு அப்படின்னு சொல்லி கிறிஸ்துவனுடைய அன்பையும் சத்தியத்தையும் செம்புலிங்கத்துக்கு சொல்றாங்க. அவனுக்கு ஏமி அம்மாவனுடைய வார்த்தைகள் உள்ளத்துக்குள்ள போகுது. ஏதோ ஒரு மாற்றம் அவனுக்குள்ள நடக்குது. உடனே என்ன செய்யறான்? சரின்னு சொல்லிட்டு என்ன செய்யறான்? ஏமி அம்மாவனுடைய அன்பு அவனுக்குள்ள வருது. ஆனாலும் அவன் வெளியில போய் திரும்ப அதே தவறுகளை தான் செய்து கொண்டிருந்தான். ஒரு நாள் அவன் என்ன சொல்றான்? என்னுடைய மனைவியும் என் பிள்ளைங்களையெல்லாம் என்ன செய்யுங்க, நீங்களே பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் விட்டுறான். ஏமி அம்மாவை சந்திக்கிறான், ஜெபிக்கிறான். ஆனா என்ன செய்யல? அவன் செய்யற பாவத்தை மட்டும் என்ன செய்யல, குற்றத்தை மட்டும் விடவே இல்லை. இப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் போலீஸு அவனை சுட்டு என்ன செய்யறாங்க? பிடிச்சிட்றாங்க. அவன் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறான். ஏமி அம்மா அவனை சந்திச்சு என்ன செய்யறாங்க? அன்போடு சந்திச்சு என்ன செய்யறாங்க? அவனுக்காக ஜெபம் பண்ண போறாங்க. அவனுக்கு ஒரே ஆச்சரியம். எல்லாரும் என்ன வெறுக்கிறாங்க, என்னை காட்டி கொடுத்தா சன்மானம் தராங்கன்னு சொல்லிட்டு என் நண்பர்களே என்னை காட்டி கொடுத்தாங்க. ஆனா நீங்க உங்க பேச்சை கேட்காத என்னைய நீங்க எவ்வளவா நேசிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு
அவன் அன்போடு கூட அந்த இயேசுவினுடைய அன்பை அவன் புரிந்துக்கிறான். உடனே ஏமி அம்மா அவனுக்காக ஜெபம் பண்ணி அவனுக்கு பைபிளை படிக்க கொடுக்குறாங்க. அவன் என்ன செய்கிறான், மருத்துவமனையிலேருந்து ஜெயிலில் போய் கொஞ்ச நாள் என்ன செய்கிறான், அவன் அந்த புதிய ஏற்பாடை வாசிக்கிறான், படிக்கிறான். அவன் உள்ள மனம் திரும்புது. அவன் டோட்டலாக நான் சேஞ்ச் ஆகணும், நான் முற்றிலும் நான் மனம் திரும்பிடுறேன்னு சொல்லி அவன் திரும்ப என்ன செய்கிறான், செம்புலிங்கம் ஜெயிலிருந்து வரும் பொழுது அவன் புதிய மனிதனாக வர முயற்சிக்கிறான். இப்போ அம்மா வந்து சந்திக்கிறான். ஆனாலும் பழைய நட்பு அவனை மீண்டும் தொடருது. திரும்ப என்ன செய்கிறான், ஒரு கடத்தல் வருது, நம்ம போய் அந்த கடத்தல் தொழிலை செஞ்சோம்னா நமக்கு நிறைய வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவன் நண்பர்கள்லாம் சொல்லி அவன் எத்தனையோ முறை மனம் திரும்பினாலும் திரும்ப அந்த பாவத்திலே போய் விழுந்தான். அவனுக்காக அம்மா ரொம்ப ஜெபம் பண்ணாங்க. கடைசியாக அவன் செம்புலிங்கம் போலீஸில் மாட்டி அவன் என்ன செய்கிறான், அவனை சுட்டு கொலை செஞ்சிடறாங்க. ஆனால் அவன் மனைவியும் பிள்ளைகள் மட்டும்தான் ஏமி அம்மா அவனுடைய அரவணைப்பில் காப்பாற்றப்படுறாங்க. அருமையான தம்பி தங்கச்சி, பரிசுத்தத்தில் நிலைத்திருக்கணும் தம்பி. எப்பொழுது நீங்கள் மனம் திரும்பி நீ நான் பாவம் செய்ய மாட்டேன் ஏசப்பான்னு சொல்லி நீங்கள் ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடுறீங்களோ அதோடு விட்டுறணும். அப்போ தான் நமக்கு இரக்கமும் ஆசீர்வாதமும் கிடைக்கும். நம்ம திரும்ப என்ன செய்யக்கூடாது, பாவத்தை செய்யக்கூடாது. செம்புலிங்கம் அந்த தவறு செஞ்சதுனால தான் அவன் வாழ்க்கை என்னதான் சத்தியத்தை அறிந்தாலும் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணாலும் அவன் திரும்ப அந்த பாவத்தில் போனதுனால அவன் பாதியிலேயே அவன் மரணம் அடைகிறான். ஆண்டவருக்காக எதையுமே செய்யலை. அவன் குடும்பத்தில் மனைவி பிள்ளைங்க மட்டும்தான் காப்பாற்றப்பட்டாங்க. அவன் வாழ்க்கை பாதியாக முடிஞ்சிருச்சு. பார்த்தீங்களா, அல்பாயுசில் போயிட்டாங்கிறாங்க பாரு, அது மாதிரி போயிட்டான். ஆனால் அவன் ரட்சிக்கப்பட்டு முழுமையாக மனம் திரும்பி இருந்தானா, பரிசுத்தத்தில் நிலைத்திருந்தானா, அவனும் ஏமியை போல என்ன செஞ்சிருக்கலாம், ஒரு நல்ல அந்த அம்மா போலவே அவனும் ஒரு ஊழியக்காரனாக மாறி இருக்கலாம். எத்தனையோ நட்சத்திர கூட்டம் அவனை சுற்றி இருந்துச்சு இல்லையா, அம்மாவை சுற்றி இருந்துச்சு இல்லையா, ஆனால் அவனும் அந்த அன்பை விட்டுட்டான். பார்த்தீங்களா? அருமையான தம்பி தங்கச்சி, நீங்கள் பரிசுத்தத்தில் நிலைத்திருங்க. அப்போ தான் ஆண்டவர் உங்களுக்கும் ஆசீர்வாதங்களையும் அந்த பரலோக வாழ்க்கையும் தருவார். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? அன்புள்ள எங்கள் ஏசப்பா, ஏமி கார்மைக்கேல் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு மனிதன் யாருன்னா செம்புலிங்கம். அவன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி, மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி எத்தனையோ தூரம் முயற்சித்தும் அவன் மீண்டும் அந்த பாவத்திலே விழுந்ததுனால அவன் மரித்து போய்விட்டான். ஆண்டவரே ஏசப்பா, இன்னைக்கும் உம்முடைய அன்பை ஒரு தடவை ருசி பார்த்தும் திரும்ப பாவத்தில் போய் விழுந்து விடாதபடி அன்பில் நிலைத்திருக்க, விசுவாசத்தில் நிலைத்திருக்க, பரிசுத்தத்தில் நிலைத்திருக்க அருமையான தம்பி தங்கச்சி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உதவி செய்யுங்க. நான் பரிசுத்தமாக வாழணும்னு சொல்லி தீர்மானம் எடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்க ஏசப்பா. அதில் நிலைத்திருக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.